அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துலேயே 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துடுவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது, அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் முதல் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி 38 மாவட்டத்திற்கும் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே நமக்கு 3 வகையான போஸ்டிங்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மினிமம் இதற்கான சம்பளம் என்ன, மேக்சிமம் சம்பளம் என்ன, இந்த வேலைவாய்ப்பில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுப்பாங்க, அதை பற்றின முழுமையான தகவலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதற்கான அப்டேட் பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணுறதோட வெப்சைட் என்ன, எதில் நம்ம அப்ளை பண்ணணும், அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எல்லாமே பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க வந்திருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சிங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, கிராமின் டக் சேவாக் அதாவது ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு தான் நம்ம விண்ணப்பிக்க போகிறோம். இதற்கான குவாலிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ வேக்கன்சின்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 வகையான வேக்கன்சியில் எந்த போஸ்டிங் நம்ம சூஸ் பண்ணணும், அதே போல் ஜாப் நேச்சர் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் கிராமின் டக் சேவாக். இதோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவருக்கு நமக்கு ஏதாச்சும் பேங்க்ல இருந்தோ இல்லை நமக்கு ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்தாலோ நமக்கு வீட்டில் வந்தே கொடுப்பாங்க இல்லையா ஒரு போஸ்ட்மேன், அவங்களுக்கு பேர் தான் கிராமின் டக் சேவாக். இந்த போஸ்டிங்கு பேர் தான் ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்கும். அடுத்ததா பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இவருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் உட்காந்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ லெட்டர் வருது, எவ்வளோ லெட்டர் கவர் எடுத்துகிட்டு வராங்க, சிக்னேச்சர் பண்ணி எல்லாமே ஸ்டாம்ப் பண்ணி கொடுக்குறது எல்லாமே இவர் தான். அடுத்ததா ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இவருடைய பணி என்னன்னா, இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லாத நேரங்களில் இவர் தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக செயல்படுவார். சரிங்களா? அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டலாக 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை மெத்தடை பொறுத்த வரைக்கும் அப்ளை முழுக்க முழுக்க ஆன்லைன் மெத்தடு தான் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த போஸ்டிங்க்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இதற்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதற்கு பர் மந்த்துக்கு நார்மலான சேலரி
10,000 ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து 29,300 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். இது நார்மல் சேலரி. 1 இயர் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 2,000 5,000 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் போட்டுகிட்டே போவாங்க. 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் இதில் இன்கம் பண்ணுறதுக்கு சேலரி வாங்குறதுக்கு எலிஜிபிள் இருக்கு. சரிங்களா? அடுத்தது வயது வரம்பு. இதில் வந்து கடைசியாக உங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் விண்ணப்பிக்கிறதுக்கு மினிமம் 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த போஸ்டிங்க்கு நம்ம விண்ணப்பிச்சுக்க முடியும். அதே போல் இது ஜென்ரல் கேட்டகரிங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியான எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு, அதாவது 40லேருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இல்லாமல் இன்னொரு ஜென்ரல் கேட்டகரி ஓபிசியில் வருவாங்க இல்லையா, பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சிஏ பிசிஎம், இவங்க எல்லாருமே வந்து ஓபிசி செலக்ட் பண்ணி தான் விண்ணப்பிப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் 3 வருஷம் வயது தளர்வு, அதாவது 40லேருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்ததா அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசியில் வருவாங்க இல்லையா, இப்போ சொன்னோம் இல்லையா பிசி எம்பிசி எஸ்சிஏ பிசிஎம் எம்பிசி இவங்க எல்லாருமே ஓபிசியில் தான் வருவீங்க. இவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வரவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி அப்ளை மெத்தட், அதை இப்போ நான் அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா ஃபீஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அதற்கு வந்து கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாம். அடுத்ததா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி நம்ம 3 வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, கிராமின் டக் சேவக், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 வகையான போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணுன்றத எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கண்டிப்பாக ஒரு அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஜஸ்ட் பாஸ்ல இருந்து, சரிங்களா, ஜஸ்ட் பாஸ்ல இருந்து 450 470 480 இந்த மார்க் எடுத்திருக்கிறவங்க வரைக்கும் இந்த கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ் இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுவும் வில்லேஜ் ஏரியாவை பார்த்து இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸை பார்த்து விண்ணப்பிச்சுக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது குவாலிஃபிகேஷன் மினிமம் 10ஆம் வகுப்பு தாங்க. சரிங்களா? அதற்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஆனால் உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு தான் மெரிட் லிஸ்ட்டு போடுவாங்க. டோட்டலாக 7லேருந்து 8 மெரிட் லிஸ்ட் வரும். சரிங்களா? இந்த மெரிட் லிஸ்ட் வந்து முடிக்கிறதுக்குள்ளவே அடுத்த 2வது போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? கடைசியாக நம்ம பார்க்க போகிறது அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பை டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸோட சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, அடுத்தது என்ஓசி சர்டிஃபிகேட்டு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான கவர்மெண்ட்டோட ஜாப் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.